வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகமன் நான் கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான இந்த சிலபஸ் லைன் வைஸாக நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், அதாவது பருப்பொருட்களை வகைப்படுத்துதல் அப்படின்றதுலேருந்து இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாருங்கள், பருப்பொருட்களை வகைப்படுத்தல், அதாவது எடை உள்ளதும் இடத்தை அடைத்து கொள்வதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கீவேர்ட்ஸ். இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நம்ம மெட்டீரியல் பார்த்து படிச்சுக்கோங்க, இல்லை உங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியல் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. பருப்பொருள் அப்படிங்கிறது எடை உள்ளதும் இடத்தை அடைத்து கொள்வதும் ஆகும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பிளைன், ஒரு டெஃபினிஷன் இருக்குது. பருப்பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 நிலைகளில் காணப்படுது. அவை திண்மம், நீர்மம், வாயு. எல்லா பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனதுன்னு சொல்லப்படுது. இது வந்து பருப்பொருட்கள்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ் லைனில் கொடுத்ததுனால அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸில் கொஞ்சம் இன்னும் டீஃபாக நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அது நம்ம உள்ள போயிடலாம். அணுக்கள் பருப்பொருளுடைய சின்ன துகள்னு சொல்லப்படுது. அணுக்கள் ரொம்ப சின்னது. அணுக்களை நம்முடைய கண்கள் இருப்பாங்க, கண்களால் மற்றும் உருப்பெருக்கியால் கூட பார்க்க முடியாது அப்படின்றது ஒரு மெசேஜாக சொல்லப்படுது. எலக்ட்ரான் அதாவது அணுக்கள் பற்றின ஒரு தகவல். இதை எதில் பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடியது தான் எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி, ஊடுபுலை நுட்ப எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம வரிசையாக வரதுக்கு முன்னாடி ஒரு சிலது நம்ம ஒரு சில தகவல் பார்த்தலாம். அணுக்கள் ரொம்ப சின்னது, நம்மளுடைய கண்களில் பார்க்க முடியாது. ஒரு காகிதத்தால் ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பல மில்லியன் அணுக்களால் ஆனது ஒரு காகிதத்தால். இது ஒரு மெசேஜை வச்சுக்கோங்க. மின்சாரத்தின் மூலமாக இயங்கக்கூடிய எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி, இது வந்து கரண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, டெலஸ்கோப், அந்த இது மாதிரி நுண்ணோக்கி, ஊடுபுலை நுட்ப எலக்ட்ரான் கருவி. இது எல்லாமே அணுக்களுடைய அமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுது அப்படின்றது ஒரு இதை வச்சுக்கோங்க. இது நமக்கு எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ பருப்பொருட்களுடைய 3 நிலைகளை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கரண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் கரண்டியில் இருக்கக்கூடிய அந்த நீரில் அந்த சர்க்கரை கரைசல் பாருங்க, சில சர்க்கரை படிகங்களை வைக்கணும். எல்லா பொருட்களில் இருக்கிற மாதிரி சர்க்கரை படிகங்களும் மூலக்கூறுகளாக ஆனதே. இது ஒரு மெசேஜாக நம்ம கொடுத்துருப்பாங்க. சர்க்கரை நீரில் கரைகிறப்ப, சர்க்கரை வந்து தண்ணியில் கரைகிறப்ப பார்த்தீங்கன்னா சர்க்கரை படிகங்கள் உடைக்கப்படுறதால சர்க்கரை மூலக்கூறுகள் நீர் முழுவதும் பரவுது. இது ஒரு மெசேஜ் வச்சுக்கோங்க. அதாங்க தண்ணியில் சர்க்கரை கரையிற விஷயத்தை தான் அவங்க இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய அளவு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு பருப்பொருளையும் மில்லியன் எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. மில்லியன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 லட்சம், 10 lakhs. சரிங்களா? 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 லட்சம். சரி, திண்ம திரவ வாயு நிலைகளை தவிர்த்து மேலும் இதில் பாருங்கள், மேலும் 2 விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா போஸ், பிளாஸ்மா அப்படின்ட்டு. திண்ம திரவ வாயு, பிளாஸ்மா, போஸ், ஐன்ஸ்டீன். நம்ம இது வரைக்கும் 3 தான் படிச்சிருப்போம். பட் இதில் வந்து மேலும் 2 இருக்குது. அவை வந்து பிளாஸ்மா, போஸ், ஐன்ஸ்டீன். இதனுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மா நிலை அப்படிங்கிறது, இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா நிலை சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பிளாஸ்மா நிலை அப்படிங்கிறது சூரியன், நட்சத்திர மண்டலம். ஏன் இந்த கீவேர்ட் கொடுத்துருக்கேன்னா, பிளாஸ்மா நிலை அப்படிங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய பருப்பொருளுடைய பொதுவான நிலை இல்லை, ஆனால் அது அண்டத்தில் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிலை அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் நட்சத்திர மண்டலம் சேர்ந்த கலப்பு பிளாஸ்மா நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ போஸ் ஐன்ஸ்டீனுடைய சுருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான தப்ப வெப்ப காணப்படக்கூடிய வாயு நிலை மாதிரியான ஒரு பருப்பொருளுடைய நிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப கம்மியான, குறைவான தட்பவெப்பம் காணப்படக்கூடிய அந்த வாயு நிலை மாதிரியான ஒரு பருப்பொருள்களுடைய நிலை. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து இதில் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, 1925 கணிக்கப்பட்டு 1995 உறுதி செய்யப்படுது. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, 1925 கணிக்கப்பட்டு 95 உறுதி செய்வாங்க இந்த போஸ் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து. இந்த மாதிரியான கடுங்குளிர் முறையில் எந்திரங்கள் பயன்படுது. இது ஒரு பக்கம் வச்சுட்டாலும் கூட பருப்பொருளுடைய இயற்பியல் தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். பருப்பொருளுடைய இயற்பியல் தன்மை இல்லை ஒவ்வொன்றும் வரிசையாக போயிடலாம். ஏன்னா இந்த பருப்பொருட்கள் வந்து நமக்கு சிலபஸ் நல்லா கொடுத்துருக்கனால ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்துக்கலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அதில் வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து இன்னும் நிறைய ரியாக்ஷனால நமக்கு இருக்குது, அங்கே போக வேண்டியது இருக்குது. சரி, நிறையுள்ள மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்பவை பருப்பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுடைய கானடா அப்படின்ற தத்துவ மேதை, இது ஒன்று பாருங்க. இந்தியாவுடைய கனடா அல்லது கானடா அப்படின்ற பேர் அவருக்கு இருக்கும். அது ஒரு ஆளுடைய பேருங்க. அவர் அந்த அறிஞர், என்னது, விஞ்ஞானியுடைய பேர். சரிங்களா? கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸும் பருப்பொருள் பற்றி ஒரே மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க இவங்க 2 பேரும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தங்கம் ரொம்ப சின்ன தங்க துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பொருளில் இருக்கிற இந்த மாதிரியான சின்ன துகள்களே அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு துளி நீரில் ஏறக்குறைய 10⁻21 10 to the power of 21 10⁻21 ஒரு துளி நீரில் 10⁻21 நீர் துகள்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நம்ம பேனாவில் நம்ம வைக்கிற ஒரு புள்ளியில் பார்த்தீங்கன்னா, ஒரு பேனா வந்துட்டு ஒரு புள்ளி டாட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு புள்ளியில் 2 லட்சத்துக்கும் அதிகமான மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
பருப்பொருளுடைய துகள்களுக்கு இடையில ஈர்ப்பு விசை இருக்கு. ஒவ்வொரு துகள்களுக்கு இடையில ஈர்ப்பு விசை இருக்கு. இந்த விஷயம் தான் துகள்களை பிணைக்குது. இந்த மாதிரியான ஈர்ப்பு விசை பருப்பொருள் மாறுபடுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. பருப்பொருள்களை வகைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு ஏரியால இருந்து நம்ம ஒரு சில தகவல்கள் பார்க்கலாம். அந்த பருப்பொருள் வரும்பொழுது அந்த திண்ம, திரவம், வாயு திரும்ப திரும்ப வரும். இப்போ இயற்பியல் நிலை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பருப்பொருள்களை திண்மம், திரவம், வாயு அப்படின்ற பண்புகளோட அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கலாம். இதை தான் பொருள்களுடைய இயற்பியல் நிலைகள்னு சொல்லப்படுது. திண்மத்துக்குன்னு கொள்கலன் தேவையில்லை, ஒரு பாத்திரம் தேவையில்லை. திண்மத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. ஒரு இன்னும் கொஞ்சம் கீழே போகும்போது அடுத்த ஹையர் ஸ்டாண்டர்ட் போகும்போது திண்மத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம், ஒரு கொள்கலன் தேவையில்லை. அது எங்கே இருந்தாலும் நிலையானது, திண்மமாக இருக்கிறது, கெட்டியாக இருக்கிறது. ஏன்னா அதோட துகள்கள் நெருக்கமாக அமைஞ்சு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை தருது. அதனால் சாதாரணமாக அதோடைய வடிவம் மாறாது. பாயும் தன்மையுடையவை திரவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரவங்களுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பிளைன் பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். திரவத்தில் அணுக்களுக்கு இடையில இடைவெளி இருக்கிறதால பொருட்கள் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்குது. திரவத்தில், தண்ணியில் திரவங்கள் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விளைவால் அதிகம் ஈர்க்கப்படுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. திரவத்தை சுற்றி புவியீர்ப்பு விசை செயல்படுறதால அதோடைய மூலக்கூறுகள் எப்போவுமே இயங்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. வாயு அணுக்கள், அடுத்து வாயுன்னு சொல்லிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வாயு அணுக்கள் ரொம்ப தூரத்துக்கு பரவுது, ரொம்ப அப்படியே காற்றுல பரவுது. இதில் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. விரவுதல் அப்படிங்கிறத பற்றின ஒரு சில தகவல் கொடுக்கும். விரவுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கிற இடத்தை நிரப்ப பரவுற துகள்களுடைய தன்மை, கிடைக்கக்கூடிய அந்த இடத்தை நிரப்புறதுக்கு பரவக்கூடிய அந்த துகளுடைய தன்மைன்னு சொல்கிறது. இடம் பூரா துகள்கள் பரவுற தன்மையை விரவுதல் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இதில் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வரிசையாக பாருங்களேன், ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தலாம். திண்மம், திரவம், வாயு. சரி, வாயுக்குள் நீர்மமாக மாற்றப்படுவதற்கு வாயுக்குள் நீர்மமாதல் அப்படின்னு ஒரு பேர். இது ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. வாயு மூலக்கூறுகள் அதிகமான அழுத்தம், கம்மியான வெப்பநிலையில் மூலக்கூறுகள் நெருக்கமாக அமைஞ்சு ஆற்றல் குறைக்கப்பட்டு வாயுக்குள் நீர்மமாக மாற்றப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வச்சுக்கோங்க. ஒரு சில தகவல் பார்க்கலாம். ஒரு தூய பொருள் அப்படிங்கிறது ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தூய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தூய பொருளுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வேலை எக்ஸாம்பிள் கேட்டோம்னு சொல்லிட்டு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தூய பொருள்கள் தனிமங்களாகவோ சேர்மங்களாகவோ இருக்கலாம். சரிங்களா? ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது 2 அல்லது அதுக்கும் மேற்பட்ட அணுக்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுது. மூலக்கூறுக்கு உண்டான சில எக்ஸ்பிளைன் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஒரு சேர்மம் அப்படிங்கிறது, சேர்மத்துக்கான எக்ஸ்பிளைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேர்மம் அப்படிங்கிறது 2 அல்லது அதுக்கும் மேற்பட்ட தனிமங்கள் இணையுற வேதியியல் சேர்க்கை, 2 ஒன்றா சேரக்கூடிய இந்த வேதியியல் சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுது. தங்கத்துடைய தூய்மை வந்து காரட் அப்படின்ற அழகால் குறிக்கப்படுது. தங்கம், இப்போ இந்த தங்கம்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறது, நாளுக்கு நாள் ரேட் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த தங்கத்தில் வந்து என்ன தான் இருக்குது, இதில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க. 24 கேரட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட இதில் ஒரு சின்ன மேத்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா 916 கேரட் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? 916. இது என்ன 916 அப்படின்னா, இப்போ 24 கேரட் தங்கம் அப்படிங்கிறது 100%. 100%. அது பார்த்தீங்கன்னா பிஸ்கட் மாதிரி இருக்கும். அது அப்படி எடுத்திங்கன்னா அப்படியே டீயில் நினச்ச பிஸ்கட் மாதிரி இருக்கும். அப்படியே வளவலன்னு போயிட்டுருக்கும். அது அப்படியே வளைஞ்சு போயிட்டுருக்கும். அது அணிகலனா பயன்படுத்த முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 24 கேரட்டுக்கு பதிலாக 22 கேரட் தங்கத்தை எடுத்துக்குவாங்க. 22 கேரட் தங்கத்தை எடுத்து ப்ளஸ் 2 கேரட்டுக்கு ஒன்று செம்பு இல்லை இந்த மாதிரியான ஒரு உலோகங்களை கலந்துக்குவாங்க. அப்படி கலக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குன்னா நம்ம அணிகள்லாம் தோடாகவோ சைனாவோ நம்ம பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 22 கேரட் தங்கம் அப்படிங்கிறது தான் 91.6%. 24 கேரட் தங்கங்கிறது 100%. 22 கேரட் தங்கங்கிறது 91.6% அப்படிங்கிறது தான் அந்த 916 கோல்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விளம்பரங்களையும் மற்ற இடத்துலையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அந்த 2% கேரட்டு தான் வந்து என்ன சொல்கிறது, செம்பு மற்ற அந்த இதை பயன்படுத்தி நம்ம அணிகள்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இங்கே ஒரு மெசேஜ் இதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் மெயில் வச்சுக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் 100% அப்படிங்கிறப்ப 916% அப்படின்னா இப்போ நீங்கள் அதை பிரிச்சுக்கோங்க. 100%க்கு இன்னும் எவ்வளோ இருக்குது, 82 சம்திங் இருக்கா? ஸோ அந்த பர்சன்டேஜ் எனக்கு பிடிச்சிக்கோங்க. அப்போ ஒரு கேரட்டுக்கு வந்து 4 சம்திங் வரும் இல்லைங்களா? 8 சம்திங். சரிங்களா? 8 சம்திங் வரும்போது 8னா இப்போ 4 4 8 இருக்குது இல்லைங்களா? அப்போ 2, அப்போ 4.2 வரும் இல்லைங்களா? 4.2 4.2 8.4 வந்துடும். அப்போ இங்கே வந்து 100%க்கு ஃபில் ஆகிடும். ஒரு கேரட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். பட் அவ்வளோ டீஃபாக நமக்கு எதுலையும் கேள்வி கேட்கல. பட் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா 916னா என்ன, 100%னா என்ன, இவ்வளோ தான். சரிங்களா? ரைட். இப்போ இங்கே அடுத்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, 24 கேரட் தங்கம் அப்படிங்கிறது தூய நிலையில் இருக்கக்கூடிய தங்கமாக கருதப்படுது. காற்று ஒரு கலவை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா காற்றுல ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, இன்னும் நீராவி, இன்னும் பல வாயுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து
பருப்பொருட்கள் அப்படின்ற விஷயத்தில் வந்து இதில் அணுக்களை பற்றி நம்ம போக ஆரம்பிச்சோம். பருப்பொருட்கள் எவற்றால் ஆனது அப்படின்னா, பருப்பொருட்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவை அணுக்கள், மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் அப்படின்ற சின்ன துகள்களால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அணுக்கள் பற்றி வரும்பொழுது. அப்போ இந்த சின்ன துகள்கள்னா அணுவை பற்றி முழுசாக பார்க்கலாம். மூலக்கூறுகள் ஒரே வகையான அணுக்கள் இணைஞ்சோ அல்லது வெவ்வேறு வகையான அணுக்கள் இணைஞ்சோ உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதனால அணுக்களே பருப்பொருட்களுடைய கட்டமைப்பின் அழகு அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைப்பு அழகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அணுக்கள் அப்படிங்கிறத பருப்பொருட்களுடைய கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து அணு அப்படின்றத பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனிமத்தோட எல்லா பண்புகளையும் கொண்ட மிகச்சிறிய துகளே அந்த தனிமத்தினுடைய அணு அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் இந்த டெஃபினிஷன் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் அதில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. மூலக்கூறுகள் அப்படின்னா ஒரே தனிமத்தினுடைய அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்களோ இணைஞ்சு மூலக்கூறுகளை உருவாக்குது. ஒரு தூய பொருளுடைய மிக சிறிய துகள்களே மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மூலக்கூறுகளுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பிளைன் இது. அயனிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மின்சுமைன்னு ஏன் கொடுத்துருக்கேன்னா, அயனிகள் மின்சுமை பெற்றுள்ள அதாவது மின்சுமை பெற்றுள்ள அணுக்கள் அல்லது அணுக்களுடைய தொகுப்பு அயனிகள்னு சொல்லப்படுது. அடுத்து பெர்சிலியஸ் பாருங்க, இதை அடுத்துட்டு நான் பெர்சிலியஸ் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். பெர்சிலியஸ் குறியீடுகள்னா ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் 1813 அப்படின்றத நம்ம கொடுப்போம். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் அப்படிங்கிற 1813 தனிமங்களை குறிக்கிறதுக்காக படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்துகிற முறையை உருவாக்கினார். படங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் தான் வந்து ஒவ்வொரு தனிமத்தையும் குறிக்கிறதுக்கு அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்துடுது. ஹெச்னா ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன், இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துருப்பாங்க ஆங்கில எழுத்து. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் பெர்சிலியஸ் வந்து ஒரு படங்கள் தான் அவர் உருவாக்கியிருப்பார். பெர்சிலியஸ் முறையோட மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே தனிமங்களின் குறியீடுகளை தீர்மானிக்கும் முறை அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. தனிமங்களின் குறியீடுகளை தீர்மானிக்கும் முறை வந்து இந்த பெர்சிலியஸ் தான் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? 1803ஆம் ஆண்டு ஜான் டால்டன் அணுக்கொள்கை, அதாவது ஜான் டால்டன் அணுக்கொள்கையை சொன்னதுக்கு அப்புறம் பருப்பொருட்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னது அப்படின்ற வெவ்வேறான துகள்களால் ஆனது அப்படின்னும் யாரும் நிரூபிக்கல. அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். 1827 ராபர்ட் ப்ரௌன் மகரந்த துகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். எதுக்காகனா 1827 ஸ்காட்லாந்து தாவரவியல் வல்லுநர் ராபர்ட் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா மகரந்த துகள்கள் நீரில் வளைஞ்சு நெளிஞ்சு ஊசலாடுறத பார்த்தாரு. மகரந்த துகளுடைய இந்த நகர்வுக்கு தான் ப்ரௌனின் நகர்வு அப்படின்னு சொல்லப்பட்டது. ப்ரௌனின் இயக்கம் ராபர்ட் ப்ரௌன் அப்படின்ற தாவரவியல் வல்லுநரால் பெயரிடப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சரி, அணுக்கள் உண்மையானது தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையே எப்போ நம்ப ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1908 தான். அணுக்கள் உண்மையானது அப்படின்னா 1908 தான் கணக்கீடுகளுடைய உதவியால் கண்டுபிடிச்சி உறுதி செஞ்சாங்க. ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் அப்படிங்கிறவர், இவர் பேர் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்லியிருப்பார்னா 10,000 ஆண்டுகளில், அதாவது கடந்த 10,000 வருஷங்களில் அறிவியலுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னா அது அணுவினுடைய நிலைப்பாடு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ காலியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே எதுக்காக கொண்டு வரோம் அப்படிங்கிறது வரிசையாக பார்த்தலாம். காலியம், சரி இங்கிருந்து பாயிண்ட்ஸ் கொண்டு வரலாம். காலியம் எதுக்குன்னா, திட உலோகமான காலியம் திரவமாக மாறுறதுக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய வெப்பமே போதுமானது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெப்ப இயக்கவியலோட முதலாம் விதியின்படி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் இல்லைங்களா? ஸோ அதான் வந்து முதல் விதியாக நம்ம இதில் வெப்ப இயக்கவியலுடைய முதல் விதி இதுதான் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ரைட்டு, தனிமங்களை அதோடைய வேதியியல் பண்புகளுடைய அடிப்படையில் உலோகம், அலோகம், உலோக போலிகள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இதிலிருந்து தான் நம்ம கெமிஸ்ட்ரியினுடைய முக்கியமான கிளாஸஸில் இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுலேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ராபர்ட் பாயில் அப்படின்ற விஞ்ஞானி முதல்ல தனிமம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். உலோகங்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தாமிரம், அதாவது இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம், காரியம், துத்தநாகம், இதெல்லாம் வந்து பொதுவாக உலோகங்கள் கடினமானதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த உலோகங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடினமானதாக உலோகங்களுக்கான எக்ஸாம்பிளாக இதெல்லாம் சொல்லிக்கலாம். சரி, கடினமானது, ஆனால் சோடியம் மட்டும் என்ன சொல்லணும்? அது என்னென்னா, உலோகங்கள் பொதுவாக கடினமானதுன்னு சொல்லப்படுது. விதிவிலக்கா சோடியம் மென்மையான உலோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? பாதரசம் தவிர மற்ற எல்லா உலோகங்களும் இந்த ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலையிலே திண்ம நிலையில் இருக்கும். சரிங்களா? மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நல்லா கடத்தக்கூடிய கடத்திகள் அப்படின்றது உலோகத்துக்கு உண்டான எக்ஸாம்பிள் சொல்லணும். எடுத்துக்காட்டாக தாமிரம், செம்பு, இதெல்லாம் சொல்லலாம். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே அலோகம் புரோமின் தான். புரோமினுக்கு உண்டான ஒரு சிலது. இப்போ அலோகங்கள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், கந்தகம், பாஸ்பரஸ், இதெல்லாமே வந்து அலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அலோகங்கள் அப்படிங்கிறது அடுத்த ஒரு பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம். உலோகங்களை பற்றி ஒரு சிலது பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ அலோகங்கள் பாருங்கள். நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், எடுத்துக்காட்டுகளாக நிறைய சொல்லலாம். கந்தகம், சரிங்களா, பாஸ்பரஸ், இது எல்லாமே அலோகங்கள் தான். ரூம் டெம்பரேச்சரில் அறை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே அலோகம் புரோமின். இதை ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட்.
அதே மாதிரி அலோகங்கள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத அரிதிர் கடத்திகள்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஃபைட் இருக்கு பாருங்க. நம்ம பென்சில் கூட எழுதும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் கருப்பாக இருக்கும். அந்த கிராஃபைட் நல்ல மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு கடத்தின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்து உலோக போலிகள் அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். உலோகங்களுடைய பண்புகள் அலோகங்களுடைய பண்புகள் வெளிப்படுத்துகிற தனிமங்களை உலோக போலிகள்னு சொல்லப்படுது. இதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான்னு சொல்லலாம். இதை டைரெக்டாகவே போன முறை எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க கேள்வியா. சரிங்களா? உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டா. அடுத்து தனிமங்களின் குறியீடு அப்படிங்கிறது வந்து நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் கெமிஸ்ட்ரியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நம்ம சொல்லலாம். ஒரு தனிமத்தோட குறியீடு அப்படிங்கிறது அந்த தனிமத்தை சுருக்கமாக சொல்லக்கூடிய முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குறியீடுகள் பொதுவாக ஆங்கிலம், இங்கிலீஷ்லையோ அல்லது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த குறியீடுகள் பார்த்தீங்கன்னா ஐயுபிஎஸ்சி கூட ஒரு டைம் எக்ஸாமில் அதனுடைய எக்ஸ்பிளைன் கேட்டிருந்தாங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு சொல்லப்படுறது ஐயுபிஎஸ்சி. இதனால் அங்கீகரிக்கப்பட்ட உலகம் பூராவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம இதில் பார்ப்போம். அடுத்து டால்டன், இதுலேருந்து பார்த்தலாம். டால்டன் எதுக்கு வந்தாலும் மறுபடியும் பெர்சிலியஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்களை எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது வரிசை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்தின முதல் வேதியியல் அறிஞர் டால்டன் தான். பெர்சிலியஸ் தனிமங்களுடைய குறியீடுகளை அந்த தனிமங்களுடைய பெயர்களிலே இருக்கிற 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்குற முறையை அவர் தான் பரிந்துரைச்சார். ஆரம்பத்தில் தனிமங்களுடைய பெயர்கள் அந்த தனிமம் முதல்ல கிடைச்ச இடத்து பேரில் தான் பேர் வச்சாங்க. இப்போ இந்த இடத்துல கிடைச்ச இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாமிரம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ரஸ் அப்படின்ற பேரில் இருந்து உருவாச்சு. சரிங்களா? தாமிரத்துக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் இடத்தின் பேரில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து அதனுடைய நிறத்தின் சில தனிமங்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தனிமத்துடைய கலரில் இருந்து உருவாகிச்சு. உதாரணத்துக்கு தங்கம் வந்து மஞ்சள் கலரில், அதாவது அப்படின்ற பொருள் மஞ்சள் அப்படின்ற பொருள் தரனால ஆங்கில வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. குறியீட்டினுடைய முதல் எழுத்தானது எப்பவுமே ஆங்கில பெரிய எழுத்தாலையும் 2வது எழுத்தானது ஆங்கில சின்ன எழுத்தாலையும் எழுதப்படணும். ஒற்றை எழுத்துக்களால் குறிப்பிடப்படுற சில தனிமங்களுடைய குறியீடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒற்றை எழுத்துக்குடைய இது பாருங்க வரிசையா. ரைட். ஃபர்ஸ்ட் ஹெச் ஹைட்ரஜன் இல்லைங்களா? எஃப் ஃப்ளோரின், ஓ ஆக்சிஜன், சி கார்பன், பிங்கிறது பாஸ்பரஸ், எஸ்ங்கிறது சல்பர், கே பொட்டாசியம், யூ யுரேனியம். சார் இதெல்லாம் நமக்கு தெரியுமே சார், இதெல்லாம் பார்த்தாலே மனப்பாடம் பண்ணிக்கலாமே அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு வரி விடாமல் கொண்டு போகணுங்கிறது நமது லட்சியம் இல்லைங்களா பிஓவில். அதனால வரிசை வந்துட்டுருக்கோம். சில தனிமங்களுடைய குறியீடுகள் லத்தீன் பெயர்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்த்தலாம். சில தனிமங்களுடைய குறியீடுகள் அதனுடைய லத்தீன் பெயர்லேருந்து பெறப்பட்டுன்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டு சொன்னால் தங்கத்தோட குறியீடு வந்து ஏயு அப்படிங்கிறது அதோட லத்தீன் பேரான ஆரம் அப்படின்றதில்ல. ஆரம் இதோட லத்தீன் பேர் பார்த்தீங்கன்னா ஆரம், இதிலிருந்து ஏயுவை கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஆரம் அப்படிங்கிறது. தாமிரத்தோட குறியீடு சியு, அதோட லத்தீன் பேரான குப்ரம் அப்படிங்கிறது பெறப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. சில தனிமங்களுடைய லத்தீன் பேர் பற்றி வரிசை பார்த்தலாம். காப்பர் அப்படிங்கிறது சியு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ காரியம், காரியம்ங்கிறது வந்து பிளம்பம் பிஎல்யூஎம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரும். பிளம்பம் பியூஎம், பிளம்பம் அப்படிங்கிறது இதனுடைய பிளம்பம். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் காலியம், அதனால கே எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இரும்பு ஃபெர்ரம் அப்படின்னா ஆர்யூஎம் ஃபெர்ரம். சரிங்களா? அதுலேருந்து எஃப்இன்னு எடுத்துக்கோங்க. மெர்க்குரி ஹைட்ராகிராம் அப்படின்னு சொல்கிறது, ஹெச்ஜி ஹைட்ராகிராம் அப்படின்னு சொல்கிறது. சோடியம் இது நேட்டியம் அப்படின்றது என்ஏன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? சோடியம் வந்து நேட்டியம். சில வேதியியல் வாய்ப்பாடு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வரிசையாக பார்த்துட்டு கொண்டு போயிடலாம். சமையல் உப்புக்கு உண்டான அந்த வேதியியல் வாய்ப்பாடு என்னங்க? சமையல் உப்பு NaCl நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் சமையல் உப்புடைய இது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு சிலது பார்த்தலாம். சமையல் உப்புக்கு வந்து NaCl. சரி, நீருக்கு H2O 2 ஹைட்ரஜன் அணுவும் 1 ஆக்சிஜன் அணுவும் இருக்கக்கூடியது. சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடுக்கு வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சோடியம் குளோரைடு இப்போ வேதியியல் வாய்ப்பாடு அப்படிங்கிறது அணுக்களுடைய வகைகளையும் ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். தண்ணீரில் பார்த்தீங்க அப்படின்னா H2Oன்னு சொல்கிறோம். H குறியீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன எண் வந்து கீழ் குறியீடுன்னு சொல்லுவாங்க. இந்த 2ங்கிறது வந்து கீழ் குறியீடு அப்படின்ற ஒரு பேர் உண்டு. இது அந்த தனிமத்துடைய மூலக்கூறுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுடைய எண்ணிக்கையை நமக்கு சொல்லுது. அதனால் நீர் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. ஓ குறியீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு எண் இல்லை. இது தனிமத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுக்குள்ள ஒரு அணு மட்டுமே இருக்குது அப்படின்றது பொருள். அந்த இடத்துல ஒரு நம்பர் இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால நீர் மூலக்கூறில் 1 ஆக்சிஜன் அணு மட்டுமே இருக்கு. வேதியியல் வாய்ப்பாட்டுக்கு சில உதாரணங்கள் பார்த்தலாம். ஒவ்வொன்றும் பாருங்க. சோடியம் குளோரைடுக்குண்டான அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா NaCl அப்படிங்கிறது ஒரு சில இது வந்து மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. நம்ம அடுத்து இதுதான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கெமிஸ்ட்ரின்னு வரும்பொழுது அந்த பேர்கள் தான் நமக்கு முக்கியம். சோடியம் குளோரைடு NaCl. அப்போ அடுத்தது வந்து ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா
இதில் சோடியம் அணு எத்தனை இருக்குது, NaCl இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்று தான் இருக்குது. சோடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணு தான் இருக்குது, சிஎல்லையும் ஒரு அணு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ அமோனியாவுக்கு வந்து NH3, அமோனியாவுக்கு NH3. சரிங்களா? அப்போ NH3 இதில் ஒரு நைட்ரஜன் அணு 3 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கா, ஹைட்ரஜன் அணுக்கள் 3 இருக்குது, N வந்து 1 இருக்குது நைட்ரஜன். குளுக்கோஸுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அடிக்கடி எக்ஸாம் கேட்டே இருக்காங்க. அதாவது C6 H12 இன்னொன்று இருக்குது, என்ன O6, C6H12 O6. அப்போது இதில் இருக்கிறதுல ஒவ்வொன்றும் பாருங்கள், 6 கார்பன் அணுக்கள் இருக்கா, 12 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கா, 6 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கா. ஸோ இதை வந்து அதை வரிசை சொல்கிறோம். சில பொதுவான சேர்மங்கள் அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடுன்னு சொல்லி சிலது கொடுத்துருப்போம். இதில் என்ன அப்படின்னா, நீருக்கு உண்டான வேதியியல் வாய்ப்பாடு H2O, இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். குளுக்கோஸ்க்கு உண்டான வேதியியல் வாய்ப்பாடு CH12O6ங்கிறது நமக்கு தெரியும். NaCl அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இது சோடியம் குளோரைடுங்கிறது NaClன்னு தெரியும். இப்போ எத்தனாலுக்கு உண்டான அந்த இது நம்ம என்ன சொல்கிறோம், எத்தனாலுக்கு C2H6O. சரிங்களா? இது வந்து அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சொல்கிறோம். அமோனியாவுக்கு NH3 முன்னதாக பார்த்துருப்போம். NH3 நல்லா கிளியராக எழுதிக்கோங்க, NH3. சரிங்களா? கந்தக அமிலம் H2SO4, அதான் சல்பியூரிக் ஆசிட்னு சொல்கிறோம்ல, வேதிப்பொருளின் அரசன்னு சொல்கிறோம்ல, H2SO4. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க. மீத்தேனுக்கு வந்து பாருங்கள், அடுத்ததா மீத்தேன் வந்து நம்ம அடிக்கடி பார்க்குறது, காட்டில் இருக்கக்கூடியது, இந்த விலங்குலேருந்து கழிவுகளில் வரக்கூடியது சொல்லி படிச்சிருப்பீங்களா. மீத்தேன் வந்து CH4. சரிங்களா? இது வெரி வெரி முக்கியமானது மட்டும் நான் அதில் கொடுத்துருப்பேன். இப்போ இதில் வந்து சுக்ரோஸுக்கு C12H22O11, C12H22O11. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு சிலருடைய வேதி வாய்ப்பாடுகள் தெரிஞ்சுக்காங்க. அடுத்து நம்ம ரியாக்ஷன் முன்னால் எப்படி வருது, அது வேதிவினைகளின் சமன்பாடுகள் எப்படி வருது, இன்னும் என்னென்ன வேதிவினைகள் நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சலாம். ஓகே, கெமிஸ்ட்ரி இந்த ஃபஸ்ட் கிளாஸுங்களை பேசிக் மட்டும் இதில் கொடுத்துருக்கு. இன்னும் நம்ம போக கிளாஸ் வீடியோஸ் நிறைய அதிகமாக கொடுத்துலாம். ஓகே, அடுத்த கிளாஸ் வீடியோஸ் சந்திப்போம். தேங்க்யூ.